டாடி இன்னும் கிச்சன்ல சவுண்ட் கேக்குது, என்ன பண்றீங்க? வாமா முத ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டா ஐஸ்கிரீம் வந்து ஆரம்பிக்கலாம். முன்னா நேற்று ஐஸ்கிரீம் பண்ணேன், டாடி சூப்பராக இருக்குது, எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னேன். 1 லிட்டர் பால், கெட்டியான பால், ஆரஞ்சு கலர் பால் வந்து நல்லா இப்போ காயட்டும். காஞ்சினே இருக்கும்போது நம்ம இந்த சைட் பை சைடா சைட் பை சைடா ஒரு 10 ரூபா பால் பவுட்ரு அப்படியே போட்டுக்கணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொக்கோ பவுட்ரு அதையும் போடணும். நல்லா பாருங்க, பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2.5 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு. இப்போ அந்த சூடு பால் வந்து கொஞ்சம் பால் எடுத்து இந்த மிக்சரில் ஊற்றி, இப்போ அந்த மிக்சர் கூட வந்து இந்த பால் காயட்டும். அதே மாதிரி 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் நல்லா கோபுரமா, 1 ஸ்பூன் ஃபுல்லா, 1 ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன், அவ்வளோதான். இது நல்லா நல்லா கட்டி இல்லாம கட்டி இல்லாம இது நல்லா இப்படி நல்லா கலக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் இது ஒன்றும் போயிட வேண்டியதில்லை. நல்லா இது கலந்து மழை வந்துடும், ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரும். அப்போ வந்து நம்ம வந்து பால் நல்லா பொங்கின உடனே பாலை சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த மிக்சரை போட்டு அதில் கலந்து மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது ஒரு 5 ஸ்பூன், நல்லா இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் சர்க்கரை அதையும் போட்டு பால் நல்லா குடிச்சு நல்லா ஏடெல்லாம் திக்காய் வரும்போது அதை ஆஃப் பண்ணோம், அப்புறம் காட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், பால் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து சமைக்கவே தெரியாது. ஸோ நான் இப்போ தான் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் அப்பாவோட ஹெல்ப் மூலியமாக. ஸோ இது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை நான் ஒரு குட்டி ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது நம்ம வீடியோவாக பார்க்கலாம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் போனாட்டி 5 ஸ்பூன் போட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. அது லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 4, 5 இன்னும் கொஞ்சம் பால். நல்லாச்சா? இப்போ கேஸை 1 செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்ச மிக்சரை ஊற்றிக்கலாம். அது ஏன்னா அது பயங்கரமாக ஆவி புகை வடிக்கும். இப்போ கலந்துனே இருமா, நீ கலந்துனே இரு. சாக்கோ மில்க் மாதிரி ஆகுது. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணுவேன். கலந்துனே இருக்கணும். இன்னும் ஒரு 4 நிமிஷத்தில் இது இறக்கிட்டு நல்லா கூல் டவுன் ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி க்ரீமி டெக்ஸ்சரில் அரைச்சிட்டு மறுபடியும் பாக்ஸில் ஊற்றி ஒரு 6 ஹவர் 8 ஹவர் வச்சு காட்டால பார்த்தீங்கன்னா சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. இதில் ஒன்று மிக்சியில் அரைச்ச பிறகு ஒரு 2 சாக்லேட்டு, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச 5 ரூபா சாக்லேட்டு டைரி மில்க் ஏதாவது வாங்கி அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம 2வது வாட்டி நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த மாவு இந்த பாலோட அந்த மிக்சியில் அடிச்சுட்டு அதை ஊற்றிட்டு கூட இந்த பொடியாக கட் பண்ண சாக்லேட் நான் காட்டுறேன் எப்படின்னு, அதையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா காத்தால் அருமையான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பண்ணி பாருங்கள். சுகர் மட்டும் நான் கொஞ்சம் சிட்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம், உங்களுக்கு தேவையானது நீங்கள் பார்த்து போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறோம் அடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு இதை கூல் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த இதை ஊற்றிக்கலாம் நம்ம இந்த ஐஸ்கிரீமை. இப்போ நம்ம இது வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இது ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஐஸ்கிரீமுக்கான மிக்சர் வந்துட்டு எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி கொண்டு வரேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து நினைக்கலாம் என்னடா அப்பா வந்துட்டு ரெசிபி போட்டுருந்தாரு நடுவில் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்பா வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ அதனால எனக்கு இந்த குட்டி வேலை வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ நம்ம இது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதே ஹேர் டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருங்க. நல்ல பபிள்ஸை வந்து வரும். இப்போ நான் கொஞ்சம் வந்து சாக்லேட் நட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சி ஃபீல் தரும். நம்ம அப்படியே மேலே வந்துட்டு போட்டுக்கலாம். லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அப்படியே ஓவர் நைட் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மார்னிங் நான் வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு இப்போ தான் நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து எடுத்துருக்கோம். இப்போ அப்பா வந்துட்டு நமக்கு ஸ்கூப் எடுத்து காமிப்பா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஐஸ்கிரீம் செய்யணும் ஆசைப்பட்ட டேடி நல்லா செஞ்சிரு ஐஸ்கிரீம். வாவ் சூப்பராக வந்துருக்கு ஐஸ்கிரீம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.